91ஆம் சங்கீதம் 16வது வசனத்தில் வரும் பொழுது, ஆமென், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். 91ஆம் சங்கீதம் விசேஷமான சங்கீதம். 91ஆம் சங்கீதம் யாருக்காக பாடப்பட்ட சங்கீதம்? 91ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனமே சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமான தேவனுடைய மறைவில, சர்வ வல்லவருடைய நிழலில தங்குவதற்கும், ஆமென், இருப்பதற்கும் வாழுவதற்கும் வாஞ்சிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் தான் 91ஆம் சங்கீதம். ஆனால் அந்த ஆமென் வசனங்கள் அடுத்து வரும் பொழுது, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் 91ஆம் சங்கீதம் யாருக்காக எழுதப்பட்டது? ஆமென், கர்த்தரை அடைக்கலமாக்கி கொண்டவர்களுக்கு, கர்த்தரை கோட்டையாக்கி கொண்டவர்களுக்கு, கர்த்தரை தெய்வமாக்கி கொண்டவர்களுக்கு, கர்த்தரையே தன் வாழ்க்கையின் நம்பிக்கையாக்கி கொண்டவர்களுக்காக எழுதப்பட்ட சங்கீதம். ஆனால் அடுத்த வசனங்களிலே நாம் பயணித்து வரும் பொழுது, இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரச்சனைகள் என்னெல்லாம், ஆமென், பிரச்சனைகள் என்னெல்லாம், போராட்டங்கள் என்னெல்லாம், நெருக்கங்கள் என்னெல்லாம், நீங்கள் 3வது வசனத்தில் வேடனுடைய கண்ணிக்கு பாழாக்கும் கொள்ளை நோக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேடனுடைய கண்ணி, பாழாக்கும் கொள்ளை நோய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து ஆமென் 5வது வசனத்தில் இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தில் உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 10வது வசனத்தில் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது வசனத்தில் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் பால சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் நீ மிதித்து நடந்து போவா என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்த வசனங்களிலே ஆபத்துகள் இருக்கிறதை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், ஆமென், அதன் மத்தியிலூടെ பயணிக்க வேண்டிய நிர்பந்தங்கள் நமக்கு வந்தாலும், ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தர் சொல்லுகிறார், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன். அல்லேலூயா.